வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 12 ராசிகளுடைய தனித்துவங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம தனுசு ராசிக்குடைய தனித்துவங்கள் என்ன, தனுசு ராசி அன்பர்கள் எதெல்லாம் அவங்கள்ட்ட சிறப்பு, தனுசு ராசி அன்பர்கள்ட்ட எதெல்லாம் மாற்றிக்கணும், அதை பற்றி நம்ம பேசணும்னா, எப்போவுமே பெரிய எண்ணங்கள், உயரிய எண்ணங்கள் உடைய ஒரு ராசி தான் தனுசு ராசி. அதாவது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்திற்கு இந்த தனுசு ராசி வருது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், பிறந்ததுலேருந்தே விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற பசி வேட்க இவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏனோ ஒரு மிடில் ஏஜ், நடுத்தர வயதில் ஒரு காலகட்டத்தில் ஓஞ்சி போயிடுறாங்க, பாதை மாறி. அதாவது நான் 900 கோடி சம்பாதிக்க ஆசைப்பட்டேன், இப்போ தெருக்கோடியில் இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் அப்படியே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. சில தனுசு ராசி என்பர்கள் விடுறதில்லை, கடைசி வரைக்கும் விடுறதில்லை. போராட்டம், போராடி 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 ஜெயிச்சு வாழ்க்கையில் வெற்றியும் பெறுகிறார்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரம் வருது. கேது, சுக்கிரன், சூரியன், குரு பகவானுடைய மூலத்திரிகோண வீடு. தனுசு ராசியில் பிறக்கணும் அப்படின்னாலே முதல்ல ஒரு விஷயம் நடக்கணும். தெய்வ அருள் இல்லாமல் தனுசில் பிறக்கவே முடியாது. தனுசு ராசியில் பிறக்கணும்னா பிறந்தாலே நல்ல எண்ணங்கள், தெய்வ பக்தி, நல்ல உயரிய அப்பா அம்மா, நல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது, இதெல்லாம் தன்னாலேயே அமையுதுங்க. அதாவது தனுசு ராசியில் பிறக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறப்பாங்க, எடுத்த உடனே பணக்காரனாக பிறக்கிறது, இதெல்லாம் அமையுது. ஒட்டு மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தனுசு ராசி என்பர்கள் வாய் பேசும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கார். நீங்கள் ஒன்று நினைக்க, ஆனால் உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை வேறு விதமாக வருது, அது மற்றவங்களை குத்தி கிழிக்குது. அதாவது மயக்க மருந்து இல்லாமையே ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகள் அமையுது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் தனுசு ராசி, மனைவி வேறு ராசி, வாழ்க்கை முழுக்க ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நீங்கள் அவங்கள்ட்ட தோத்தாதான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அப்படியே ரிவர்ஸ், நீங்கள் மனைவி தனுசு ராசி, கணவன் வேறு ராசி, இதே தான். நீங்கள் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து தான் இருக்கணும், அவங்க உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆக தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கை துணை பிரச்சனையில், பணப்பிரச்சனையில், ஒரு அசாதாரணமாக ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் சரி செய்யணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. உங்களுடைய ராசியுடைய சின்னமே எது? வில். ராமச்சந்திரமூர்த்தியை நீங்கள் வழிபடும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஜெயிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபடும் பொழுது எண்ணற்ற பயன்கள், எண்ணற்ற வெற்றிகள் உங்களை தேடி சேரும். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் சந்தேகப்பட தேவையே இல்லை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.